பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல் த்ரூ த இந்தியா முழுக்க ஜோசியர்களால் ஒரு விதி ஃபாலோ பண்ணப்படுது. அது என்ன அப்படின்னா 7ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 திருமணங்கள் நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து மேஷ லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதி சனி. 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனும் 11ஆம் வீட்டு அதிபதியான சனியும் ஏதோ ஒரு வகையில் கன்ஜங்க்ட் ஆகியிருக்காங்க, ஏதோ ஒரு கட்டத்தில் கன்ஜங்க்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா, அதாவது 7ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் இணைவடைஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 திருமணங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் 2 திருமணம் நடக்கலனாலும் வேறொரு நபரோட செக்ஷுவல் கான்டாக்டாவது அவங்களுக்கு வச்சுருந்துருப்பாங்க. செக்ஷுவல் கான்டாக்ட் இருந்தாலே ஜாதகங்கள் படி, ஜோசியம் படி அது திருமணமாக தான் எடுத்துக்கப்படும். ஸோ 7ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு யாராவது ஜாதகங்களில் கனெக்ட் ஆகியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருதார யோகம், 2 திருமணம் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது.